ஹலோ மக்களே 726 பேர்லாம் பார்த்தா முகிவரலாக இருக்கவனுங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கதையும் முடிச்சிட்டாங்க. இன்னும் மிச்சம் இருக்கிறது டொஃப்ளமிங்கும் லூஃபி மட்டும்தான். உன்னை கேபேஜிட்டு சொல்கிறான், டே இன்னைக்கு விட்டுட்டு போயிடா, லூஃபி இறந்தாமனா நானும் சேர்ந்து அவன் கூட இறக்கணும், அவன் ஜெயிச்சாமனா நான் இங்கே இருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாம் பேசியிருப்பான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி நம்ம லூஃபி தான் காட்டுறாங்க. செகண்ட் கியர் தேர்ட் கியர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அட்டாக்கையோ போடுறான். ஆனால் டொஃப்ளமிங்கும் நக்கலை சிரிக்கிறான். இன்னும் அரை மணி நேரத்தில் இந்த ஊரில் இருக்க மொத்த சத்தமும் அடங்கிருண்டா, நீ தேவையில்லாமல் இந்த ஊருக்கு நடுவில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். டேய் உன்னை இங்க ஒண்ணு விட்டு வைக்க போறதுல, இந்த மக்களை அளவச்சிட்ட, என் ஃப்ரெண்ட்ஸை கஷ்டப்படுத்திட்ட, இன்னைக்கு உன் கதையை முடிக்க போறேன்டா, அடுத்த லெவலுக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் போக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா லூஃபி கையை அப்படியே கடிக்கிறான். ஃபோர்த் கியர் அப்படின்னு சொல்றான். லூஃபி நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு போயிட்டான். அது எந்த லெவலுக்கு இருக்க போகுதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் கட் பண்ணி அவுட் சைடு வில்லேஜ் தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா டொஃப்ளமிங்கும் ஆட்டத்தை காமிச்சனால அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகிட்டு முன்ன வந்துகிட்டே இருக்கு. மக்கள்லாம் பயந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒரு பாட்டிலாம் கீழே சரியிறா, மக்கள்லாம் சாயிறாங்க. பில்டிங்லாம் துண்டு துண்டா போய்கிட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ரிங்ஸ் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. ஊரை நோக்கி வருது. மக்கள்லாம் பயந்து வேகமா ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பொண்ணுலாம் அப்படி பயந்து அப்படியே ஸ்டக் ஆகி போய் நின்னுக்கிட்டு இருக்கா. இங்க நிக்க கூடாது, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணெல்லாம் கூப்பிடுறாங்க. இழுத்துட்டு வேகமா ஓடுறாங்க. அவங்க ட்ரெஸ் ரோஸ் ஆகுது ஒண்ணு இல்லாமலே போக போகுது. நேவிலாம் வேற லெவலா ஹெல்ப் பண்றாங்க மக்களுக்காண்டி. பைரட்ஸும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னன்னு பார்த்தா மொத்த ஊரு ஒன்னா சேர்ந்து இயங்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா அந்த ஸ்ட்ரிங்ஸ் பில்டிங் எல்லாம் புடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த பில்டிங் இதெல்லாம் கட் பண்ண முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா என்னன்னு பார்த்தா பில்டிங்கே புஷ் பண்ணிட்டு வருது. நம்ம கண்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகுதுடான்னு சொல்றாங்க. பார்த்தா மொத்த சைடுல உள்ளது எல்லாமே உடஞ்சு துண்டு துண்டா போய்கிட்டு இருக்கு. பேர்ட் கேஜ் வந்து ஷ்ரிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொலிசீத்துல சண்டை போட்டு அவனுங்களாம் நின்று பாக்குறாங்க. பேர்ட் கேஜான்னு சொல்லிட்டு பேபி ஃபை பாக்குறா. இதுதான்டா உண்மையான பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த ஊர்ல அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அது இந்த மொத்த உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவர் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் மொத்த இதையுமே அழிக்க ஆரம்பிச்சாரு யங் மாஸ்டர். இனிமேல் இங்க எதுவுமே இருக்க போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பேபி ஃபை. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கூட நினைச்சு கூட பாக்கலாம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காம. நான் கூடிய சீக்கிரத்துல மேரேஜ் வரை எனக்கு ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பேபி ஃபையோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. டேய் இனிமேல் நம்ம இங்கே இருக்க கூடாடா, நம்ம ஏறன காட்டணும்னு சொல்லிட்டு சாய் வந்து தலைமை தாங்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம அடிபட்ட ஃப்ரெண்ட் அம்ட்டை தூக்கிட்டு வாங்கடா, நம்ம இந்த இடத்த கண்ட்ரோலுக்கு எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இனிமேல் இந்த இடத்த கண்ட்ரோல் பண்றதுக்கு இவன் தான் கரெக்டா இருப்பான். ஏன்னா என்னோட டஃபஸ்ட் இதே அடிச்சு நொறுக்கிட்டானு சொல்லிட்டு தாத்தாவோ பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த உலகத்தை நீங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கோங்க, வீட்டை நான் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா பேபி ஃபையோ. இங்க பார்த்தா பிளாட்டன் மேல இருந்து ஒவ்வொரு ஆளா இறங்கி வந்துகிட்டே இருக்காங்க. ஜோரோ ஏதோ ஒன்று பண்ண காத்திருக்கான். எல்லாருமே வந்து சென்டர் பாயிண்ட் நோக்கி போகணும். அது அந்த பிளாட்டூனை நோக்கி தான் போகணும். அங்கதான் வந்து சென்டர் பாயிண்டே இருக்குன்னு சொல்றாங்க. இங்க இருந்தோம் நம்ம கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போங்க ஹேக், நம்ம வேகமா போகணும்னு சொல்லிட்டு உசப்போ ஆடிக்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா மக்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. ஜோரோ என்ன ஐடியா பண்றானே புரியல. ஒவ்வொரு இடத்துக்கா கூட்டு போய்கிட்டு இருக்கான். டேய் ஜோரோ நம்ம இப்ப என்னடா பண்ண போறோம்னு சொல்லிட்டு சாமுராய் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நம்ம அதை ஸ்டாப் பண்ண போறோம்னு சொல்லிட்டு வேகமா போறான். இதை ஸ்டாப் பண்ண போறோமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஷாக்ல பாக்குறானுங்க ரெண்டு பேரும். என்னன்னு கேவண்டேஜ் ஷாக் ஆகுறான். ட்ரெஸ் ரோசால உள்ளவங்க டிராப்ஸ்லாம் வந்து இப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. அது அந்த பிரின்சஸுக்கு ஹீல் பண்ற திறமை இருக்கா, வேற லெவலா இருக்காங்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் உன் கை கூடி சீக்கிரத்துல சரியாயிரும் நினைக்கேன், அவங்க கியூர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கையில பிளட் ஃபுல்லாம் கரெக்டா கியூர் ஆன பிறகு சரியாயிரும் சொல்லிருக்காங்கடா, அதனால உன் கை நல்லாயிரும் நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் கேவண்டேஷ். அண்டர் கிரவுண்ட் போர்ட்ல இருக்கையில தான்டா எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பார்த்தா பொம்மை ஏறுற சமயத்துல என்ன ஸ்மைல் ஃபேக்டரியில உள்ள அங்க பழங்கள் கன்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு. டொஃப்ளமிங்கத்தை மட்டும் சாய்க்கலாம், இங்க எதுவுமே முடியாது அப்படிதானடா, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இந்த மொத்த உலகத்தையுமே அழிக்கிறதுக்கு அவன் உருவாக்கிக்கிட்டு இருக்கான் அப்படிதானு சொல்லிட்டு கேவண்டேஷ் கேக்குறான். ஆமான்னு சொல்றான் லாவும். கதையை முடிக்கிறனா எதுவுமே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேல என்னன்னு பார்த்தா லூஃபி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே ஒன்னும் புரியல. என்னது ஃபோர்த் கியரா, அது என்னதுடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அது ரொம்ப ஸ்ட்ராங்கானடா, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கையை ஆர்னமெண்ட் காக்கிய உருவாக்குதான். டே செகண்ட் கியர் மாதிரியே தேர்ட் கியர் மாதிரியே கிடையாதுன்னு சொல்லிட்டு செருப்பெல்லாம் கழட்டி போட்டுட்டு அவன் கையை அப்படி கடிக்க ஆரம்பிச்சிட்டான். கை சடனா பெருசாகுது. மஸ்கில் பலூன்னு சொல்றான் அவன். பார்த்தா அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமா வேற லெவலா மாறுது. நெஞ்சில புதுசா ஏதோ சிம்பிள் எல்லாம் கொண்டு வரான். ஃபோர்த் கியர் அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போய்கிட்டு இருக்கான் லூஃபி. ஃபோர்த் கியர்னு சொல்லிட்டு பார்த்தா வேற மாதிரி இருக்கான். ஆர்ம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பவுன்ஸ் மேன் சொல்றான். இது என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு பாக்கே டிஃபரெண்டா இருக்கு. குதிச்சுக்கிட்டு இருக்கான் லூஃபி. இது என்னதுடான்னு சொல்றான் அவன். பார்த்தா நம்ம லூஃபி ஒரு பால் மாதிரி இருக்கான். ரொம்ப பெருசா இருக்க, இவ்வளவு நேரமாச்சு ஒல்லியா இருந்த ஃபாஸ்டா இருந்த, இப்போ வந்து ரொம்ப பெருசா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்ப சீரியஸா இருக்கேன்டா, இதை வச்சு உன் கதையை முடிக்க சொல்றான். என்னடா பவுன்ஸ் ஆகிக்கிட்டு இருக்க, இதை வச்சாடா என் கதையை முடிப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறான். டேய் 2 வருஷமா இதை நான் வேற லெவலா ட்ரைனிங் எடுத்துட்டு வரேன்டா. வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட பீஸ்ட பார்த்துட்டு அதுக்கு கூட எல்லாம் சண்டை போட்டேன்டா. அது கூட சண்டை போட நான் சாஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன்.
அப்ப அந்த வெனம் கூட சண்டை போடுறத கண்டி எனக்கு ரொம்ப பெரிய பாடி தேவைப்பட்டுச்சு. அப்பதான் எனக்கு வந்து பெரிய பாடியும் பவுன்சினஸும் தேவைப்பட்டுச்சுடா. அப்ப நான் ஒரு முடிவெடுத்தேன்னு சொல்றான். இந்த பவுன்சினஸ் உனக்கு எப்படி ஹெல்ப் ஆகும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் வாய மூடுறா இதை பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா அவன் கையை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த அட்டாக்க மட்டும் பாருன்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட் வேகத்துல வாரா. கம்மு கம்மு காங்குன்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கத்தை நோக்கி ஒரு குத்து குத்துறான். காங்கு கன்னுன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். அடிச்சு அடியில பிளாட்டின விட்டு அடிச்சு ஏர்ல பறந்து போயிட்டான். டொஃப்ளமிங்கத்தை அடிச்சு ரத்தத்தை வர வச்சிட்டான். லூஃபி வேற லெவல் பவர்ல இருக்கான். பவுன்ஸ் மேடும் மாசா காட்டுறான். குதிச்சுக்கிட்டே இருக்கான். அடிச்சு பறக்க விட்டுட்டான். அவனை ஏர்ல பறந்துட்டான். இங்க என்னதான் நடக்கு? வானத்துல இருந்து எவனோ பறந்து வந்து இங்க விழுந்துட்டான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஹீரோஸ் எல்லாரும் செதறிட்டானுங்க. இங்க என்னதான்டா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வியோலோ ஷாக் ஆயிட்டா. முகிவரா ஒரு ஃபார்ம்ல இருக்கான். இது வரைக்கும் அந்த ஃபார்ம்ல பார்த்ததே இல்ல. அவன் டொஃப்ளமிங்கத்தை ஏர்ல பறக்க விட்டான்னு சொல்றாங்க. டொஃப்ளமிங்க இங்க ஏன்டா கிடக்கான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஒரே குத்துல டொஃப்ளமிங்கத்தை வானத்துல பறக்க விட்டுட்டான். எல்லாரும் பின்னாடி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வராங்க. இவன் எதுக்குடா இங்க வந்தான்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங் வந்து அடியை வாங்கிட்டு அப்படி ஷாக் ஆகுறான். என்னடா நடக்கு? இவனை டவுன் டவுனுக்குள்ள கூட்டு வந்துட்டானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படி கூர்ந்து பாக்குறான். பார்த்தா வானத்துல இருந்து எவனோ ஒருத்தன் பறந்து வரான். அது நம்ம லூஃபி தான். என்னன்னு பார்த்தா கால்ல இருக்க எலாஸ்டிக் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி வானத்துல இருந்து பறந்து வந்துகிட்டு இருக்கான் நம்ம லூஃபி. டேய் ஓவர் ஹீட் பண்ணிட்ட உன் கதையை முடிக்க போறன்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்குறான். ஆனா லூஃபி எல்லா அட்டாக்கையும் கட் எடுத்துட்டு வரான். இந்த வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு கம்மு கம்மு ரைனோ ஸ்னைடர்னு சொல்லிட்டு மூஞ்சில மிதிக்கிறான். அடிச்சு ஒரு இடத்துலயும் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம டொஃப்ளமிங்கத்தை துண்டு துண்டாக்கிட்டு இருக்கான். டேய் டொஃப்ளமிங்கத்தையே பறக்கூடாதானா எவன்டா இவன் சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஆளு குதிச்சு குதிச்சு போய்கிட்டு இருக்கான். இவன் யாரா பாலுமேன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. லூஃபி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா நம்ம லூஃபி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வியலோ ஷாக் ஆகுறா. என்ஜாயும் பண்றா. லூஃபி சென்பையோட புது டெக்னிக் வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாட்டாலுமே ஆடிக்கிட்டு இருக்கான். எங்க சென்பாய பாரு அவருக்கு ஈக்குவல் யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோஸ் பக்கத்துல வரான். அவர் ஆட்டத்தை மாசா கட்டுறாருன்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். இவன் பார்த்தா ஸ்ட்ரிங்ஸை போட்டுட்டு உடச்சிட்டு எஞ்சி வாரான் டொஃப்ளமிங்கம். யாரா இவன் என்ன இந்த அடி அடிக்கிறான்னு சொல்லிட்டு கலர் ஆஃப் ஆர்ம் ஸ்கின்னை வந்து இவன் நல்லா மல்டிப்ளை பண்ணி ரொம்ப ஹார்டனிங் ஆக்கிக்கிட்டு இருக்கான்டா. இது மட்டும் தெளிவா புரியுதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா டொஃப்ளமிங் ஏர்ல பறந்து போய்கிட்டு இருக்கான். இவன் ஒரு ரப்பர் இவன் எனக்கு ஒரு ஆளே கிடையாது சொல்றாங்க. பார்த்தா அவனோட எலாஸ்டிக் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பாஞ்சு பறந்து வந்துகிட்டு இருக்கான் லூஃபி. பக்கம் டொஃப்ளமிங்கும் பாஞ்சு வாரான். பார்த்தா நம்ம லூஃபி மாசா பறந்து வந்து நின்றுகிட்டு இருக்கான். என்ன போசுடா இதுன்னு சொல்லிட்டு பாக்குறான். இவன் அடுத்து ஏதோ பண்ண காத்திருக்கான். இவன் கதையை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் ஜெட்டு வகத்துல வாரான். சட்டன ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் உடச்சு விடுதான். பேராமெட்டிக் ஸ்ட்ரிங்ஸ் சொல்லிட்டு அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான். எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்றான். புல்லட் ஸ்ட்ரிங்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டேய் ஃபோர்த் கியர் பக்கத்துல உன்னால வரவே முடியாதுடா. நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்றான். மிங்கோ உன் கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான் அவன். நீனு சாக தயாரான்னு சொல்லிட்டு அவன் ஒரு வேகத்துல வாரான். அடி நடிக்கிறான். பார்த்தா அட்டாக் ஒண்ணு பிளாக் ஆகிக்கிட்டே இருக்கு. ஹார்டனிங்க போட்டுட்டு வாரான். பார்த்தா லூஃபி தலைய வச்சுட்டு ஒரு இடி அடிக்கிறான். கம்மு கம்முன்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறான். கால்வெரின்னு சொல்லிட்டு ஒரு குத்து குத்துறான் அவன். அத்லட்டிக்னு சொல்லிட்டு அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுட்டான். இந்த அட்டாக்ல ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு லூஃபி அந்த அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுதான். மிங்க உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு கையை அப்படி ரொட்டேஷன்ல கொண்டு வரான். இவன் கையை ஸ்ட்ரெச் பண்றான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். இதாண்டா பைத்தான் அட்டாக்னு சொல்லிட்டு கையை ரப்பர் மாதிரி ஸ்ட்ரெச் ஆக்கிட்டு வேற கொண்டு போறான். அதுவும் ஆர்னமெண்ட் ஹார்டிங்ல கொண்டு போறான். எவ்வளவு ஸ்ட்ரெச்சா கொண்டு போனாலும் உன் கதையை முடிக்க வேண்டியது ஏன் வேலைன்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கம் சுத்தி வாரான். பார்த்தா லூஃபி மாசா காமிச்சுக்கிட்டு இருக்கான். கம்முன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டே வருது. அந்த ஓவர் ஹீட் அட்டாக்கே பிளாக் பண்ணிட்டு கால்வெரின்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கத்தை நோக்கி ஒரு குத்து குத்துறான். பார்த்தா டொஃப்ளமிங்கத்தை ஏர்ல பறக்க விட்டுட்டான். டொஃப்ளமிங்க நினைச்சு கூட பாத்துக்க மாட்டான். டொஃப்ளமிங்கத்தை இந்த அடி அடிப்பான்னு சொல்லிட்டு பவுன்ஸ் விமன் சொல்லிட்டு அடிச்சு லூஃபி அவனை ஏர்ல பறக்க விட்டுட்டான். அதோட முடியாத எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ங்க. பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.